விண் தொலைக்காட்சி நேயர்களே, காலை வணக்கம். மார்கழி மாதம் 27வது நாள், 27வது பாசுரம். சென்ற பாசுரத்திலே பாவை நோன்பு இருப்பதற்காக வேண்டிய பொருள்களை கண்ணனிடத்திலே இருந்து யாசகமாக கேட்டார்கள் இந்த ஆயர்குல பெண்கள் எல்லாம். இந்த பாடலிலும் கண்ணனிடத்திலே தாங்கள் அணிந்து கொள்வதற்கு என்னென்ன வகையான அணிகலன்கள் வேணும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அந்த அணிகலன்களுடைய பட்டியலை ஆண்டாள் நாச்சியார் இங்கே பட்டியலிடுகிறார். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம், நாடு புகழும் பரிசிலா நன்றாக, சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கணம் யாமணிவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முடங்கை வழிவார, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். கூடாரை வெல்லும். பகைவர்களை வென்றவன் கண்ணன் எம்பெருமான். அவன் பகைவர்களை வென்றவன் அன்பர்களிடத்திலே தோற்றவன். தன்னுடைய பக்தனுக்காக எவ்வளவு கீழே இறங்கி வர முடியுமோ அவ்வளவு கீழே இறங்கி வருவான் கண்ணன். மகாபாரத யுத்தத்திலே தேரோட்டியாக கண்ணன் மாறுகிறான் அர்ஜுனனுக்கு. அந்த காலத்திலே தேரோட்டுதல் என்பது ஒரு பெரும் பதவியெல்லாம் ஒன்றுமில்லை. விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மக்கள்தான் தேரோட்டிகளாக இருப்பார்கள். ஆனால் கண்ணன் எம்பெருமான் இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடிய நாராயணனுடைய அவதாரமாக பிறந்த கண்ணன் எம்பெருமான் அர்ஜுனனுக்காக தேரோட்டியாக மாறுகிறான். எனவே கூடாரை வெல்லும். பகைவர்களை வென்றவன் கூடாரை, அவனோடு யார் பகைமை பாராட்டுகிறார்களோ, யார் அவனோடு பகை செய்கிறார்களோ, யார் அவனை வெறுக்கிறார்களோ அவர்களையெல்லாம் வெல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவன் கண்ணன் எம்பெருமான். அதே சமயத்தில் தன்னுடைய பக்தரிடத்திலே அவர்களுடைய பக்திக்கு முன்னால் அவன் தோற்று போவான். எனவே கூடாரை வெல்லும். சீர் அப்படின்னா வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம். எம்பெருமானுடைய 10 அவதாரங்கள், ஒவ்வொரு அவதாரத்திலும் ஏதோ ஒரு நிகழ்வை அவர் நிகழ்த்தி கொண்டே இருப்பார். இது வழக்கமாக நடக்கக்கூடியது ஒன்று. தன்னுடைய பக்தனை காப்பதற்காக, பிரகலாதனை காப்பதற்காக பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்தார். அதே போல இரணியனை வதம் செய்தார். இன்னும் பல பலராமனுடைய அவதாரம், நரசிம்ம அவதாரம், கூர்ம அவதாரம், மச்ச அவதாரம், வாமன அவதாரம், இப்படி எல்லா அவதாரத்திலுமே வழக்கமாக ஒன்று நடக்கும். தன் அன்பர்களை எம்பெருமான் போற்றி பாதுகாப்பார், தன் பகைவர்களை அழித்தொழிப்பார். சீர், இது வழக்கமாக நடக்கிற ஒரு நிகழ்வு. எனவே இதை ஆண்டாள் மிக அழகாக கூறுகிறாள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன்னை யாரெல்லாம் பகைக்கிறார்களோ அவர்களையெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய வழக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய கோவிந்தனே, எம்பெருமானே, கண்ணா, உன்றனை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம். உன்னை புகழ்ந்து பாடி உன்னிடத்திலே நாங்கள் பெறுகின்ற அந்த சம்மானம் இருக்க பரிசு என்ன தெரியுமா? நாடு புகழும் பரிசிலா நன்றாக. இந்த நாட்டில் உள்ளவர்களெல்லாம் புகழக்கூடிய வகையிலே, மகிழக்கூடிய வகையிலே பெரும் பரிசுகளை கண்ணா எனக்கு நீங்கள் அருள வேண்டும். நாங்கள் மார்கழி மாதத்தில் நோன்பு இருக்கிறோம். அப்படி நோன்பு இருக்கின்ற போது கண்ணா உன்னுடைய அருளும் வேண்டும், அதே சமயத்தில் சில பொருளும் எங்களுக்கு வேண்டும். அதான் நாடு புகழும் பரிசிலா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் புகழும்படியாக, பாராட்டும்படியாக நல்ல அழகிய பரிசு பொருள்களை எல்லாம் கண்ணா எனக்கு நீ கொடுக்க வேண்டும். என்ன தெரியுமா அது? சூடகமே. சூடகம்னா கை வலை, கையிலே அணிந்திருக்கக்கூடிய வளையல். கண்ணா இதை நீ எங்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் நோன்பு இருக்க போகிறோம். நோன்பு இருக்கும்போது இதெல்லாம் அணிந்து கொண்டு தான் நாங்கள் நோன்பு இருக்கணும். சென்ற பாடலிலே நோன்பு செய்வதற்கு வேண்டிய பொருள்களை கேட்டார்கள். இந்த பாடலிலே நோன்பு நோற்கக்கூடிய பெண்கள் அணியக்கூடிய அணிகலன்களை தருமாறு கேட்கிறார்கள். எனவே சூடகமே, கை வளையலை கொடுக்கண்ணா. தோல் வளையே, வங்கி, வங்கி என்ற ஒரு ஆபரணம், அதை கொடு. தோடே, தோடுனா கம்மல், காதலி அணியக்கூடிய கம்மல். தோடே
செவிப்பூவே, செவிப்பூவேன்னா மாட்டல். இந்த காதுகளில் வந்து மாட்டல் என்ற ஒரு அணிகலன் அணிவார்கள். மாட்டல். செவிப்பூவே பாடகமே. பாடகம் என்பது ஒரு வகையான காலிலே அணியக்கூடிய காலணி. ஏன்னா இவங்க யமுனை நதிக்கரையில் போய் நோன்பு இருக்க போகிறார்கள். வெறும் கால்களோடு நடக்கக்கூடாது. அதனால் கேட்குறாங்க, காலிலே அணிவதற்கு ஒரு விதமான காலணியை கொடுக்கண்ணா. பாடகமே என்று அணைய பல்கலம் யாம் அணிவோம். கண்ணா, இதெல்லாம் நீ கொடுத்தினா நாங்கள் மகிழ்ச்சியாக அணிந்து கொள்வோம். அணிந்து கொண்டு பாவை நோன்பு போய் நாங்கள் நோற்போம். பாடகமே என்றனைய பல்கலம் யாம் அணிவோம். அது மட்டும் இல்லை, ஆடை உடுப்போம். பச்சை பீதாம்பரம், நல்ல பட்டாடையை நாங்கள் உடுத்திக்கொள்வோம். அதன் பின்பு இவ்வளவு ஆபரணங்களையும் அணிகலன்களையும் அணிந்த பிறகு, அழகிய பட்டாடைகளை எல்லாம் அணிந்த பிறகு நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுவோம்? யமுனை நதிக்கரையில் போய் நிறைய பால் சோறு. ஏன்னா ஆயர்கள் வீட்டில் பால், தயிர், மோர், வெண்ணெய் நிறைய கிடைக்கும். எனவே இந்த பால் சோறு இருக்குது பாருங்கள், அந்த பால் சோறில் மூட நெய் பெய்து நிறைய நெய்யை ஊற்றி அப்படியே கையை விட்டு அதை பிசைந்து அதை எடுத்து நாங்கள் ஒருத்தருக்கு பரிமாறிக்கொண்டு அப்படியே வாயில் போட்டு சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும்போது அந்த நெய் என்ன தெரியுமா செய்யும்? கையினுடைய முழங்கை வரை அப்படியே வழியுமா. அப்படி மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, முழங்கை வரைக்கும் அந்த நெய்யானது அப்படியே ஒழுகும். அந்த பால் சோற்றிலே நெய்யை கலந்து எல்லோருக்கும் அதை பகிர்ந்து கொடுத்து விட்டு நாங்களும் அதை சாப்பிடுகிற போது எங்கள் கையிலிருந்து அது முழங்கை வரை அப்படியே வழிந்து ஓடும் அந்த நெய்யானது. கூடியிருந்து குறைந்தேலோர் எம்பாவாய். நாங்கள் எல்லாம் யமுனை நதிக்கரையில் போய் எல்லா பெண்களும் ஒன்றாக சேர்ந்து இதை மாதிரி இந்த பால் சோற்றிலே மூடனை பெய்து முழங்கை வழிவார உண்டு மகிழ்ந்து எல்லோரும் ஒன்றாக கூடி எம்பெருமானுக்காக நாங்கள் நோன்பிருந்து கண்ணனையே அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் என்று இந்த 27வது பாசுரத்திலே ஆண்டாள் பாடுகிறாள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன்றன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம், நாடு புகழும் பரிசிலா நன்றாக, சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே, பாடகமே என்றனும் பல்கணம் யாமணிவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடியேன் சரணம். நாளை சந்திப்போம்.